வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா நோட்டானா அவங்க எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன். ஆக்சுவலாக அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம ஒரு கண்டென்ட்ன்றதுனால சின்ன ப்ரீஃப் மட்டும் போடலாம். நோட்டானா நன் ஆஃப் தி அபோ. ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை, நோட்டானா நன் ஆஃப் தி அபோ. ஒரு வேளை ஒரு எலெக்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு யாரையுமே பிடிக்கல, ஓகேங்களா? அங்கே நடக்கிற ஒரு எலெக்ஷனில் யாரையுமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அங்கே போயிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த பட்டன் இருக்கும்ல, நோட்டான்னு எழுதியிருக்கோம், அதை நீங்கள் அமுக்கினா எனக்கு யாருமே பிடிக்கல, நான் வந்து யாருமே ஓட்டு போடல அப்படின்னு உங்களோட ரிஜெக்ஷனை தெரிவிக்கலாம். எப்படி தெரிவிக்கலாம்? பக்கத்தில் இருக்கிற பையன் அமுக்கவும் அப்படின்ற மாதிரி அந்த நோட்டா பட்டன் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அவ்வளோதான், அப்படின்னு முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். மேட்ரு என்ன அப்படின்னா, ஒரு வேளை நோட்டாக்கு மெஜாரிட்டி ஓட் வந்துருச்சுப்பா, அப்போ பண்ணுவீங்க அப்படின்னு நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊரில் வந்துட்டு 100 பேர் இருக்காங்க. சரி, இந்த பக்கம் கரெக்டாக இருக்குது, இந்த ஆங்கிளில் செட் பண்ணியிருக்கேன். ஒரு ஊரில் 100 பேர் இருக்காங்கப்பா, ஓகேங்களா? ஒரு ஊரில் ஒரு 100 பேர் இருக்காங்க, ஓகேங்களா? எலெக்ஷனில் அது 2 பேர் நிற்க வச்சிருக்கோம். ஒன்று ராமசாமி, ஒன்று கோபாலசாமி, ஓகேங்களா? ஓகேங்களா? இன்னொரு வந்துட்டு நோட்டா, நன் ஆஃப் தி அபோ. அப்போ ஓட்டெல்லாம் போட்டாச்சு, எல்லாரும் போட்டாச்சு. மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு நோட்டா ஓட்டு போட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேரில் வந்துட்டு 60 பேர் வந்துட்டு நோட்டா ஓட்டு போட்டாங்க. நம்ம ராமசாமிக்கு வந்துட்டு ஒரு 25 ஓட்டு வந்துருச்சு. கோபாலசாமிக்கு வந்துட்டு ஒரு 15 ஓட்டு வந்துருச்சு. இப்போ என்ன நடக்கும்? நோட்டாக்கு மெஜாரிட்டி வந்துருச்சு, ஓகேங்களா? இப்போ இந்த சுச்சுவேஷனில் என்ன நடக்கும்? நான் யோசிச்சு வச்சிருந்தேன், ஓகேங்களா? ஒரு ரெண்டு விஷயம் யோசிச்சு வச்சிருந்தேன். நான் யோசிச்சு வைக்கல, எனக்கு நோட்டாக்கு மெஜாரிட்டி வந்துச்சுன்னா இதுதான் நடக்கும், இதுதான் ரூல்ஸு அப்படின்னு நினச்சி வச்சிருந்தேன். ஒன்று வந்துட்டு இமேஜின் ஒரு கற்பனையானது வச்சுக்கோங்க. ஒரு வேளை நோட்டா ஜெயிச்சிருச்சு அப்படின்னா டெமோக்ரஸியை வந்துட்டு ஒரு தெரியாமல் அழிச்சு ஒரு டிக்டேட்டர்ஷிப் போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆப்ஷன் டூ வந்துட்டு முடியும் கோட்டெல்லாம் அழி, நீ முதல்ல இருந்து ஆரம்பி. முடியாது, நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன், நான் சாப்பிட்டேன், எல்லா கோட்டையும் அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிடுவேன். சூரியன் நான் சொல்கிற மாதிரி எலெக்ஷன் எல்லாம் கேன்சல் பண்ணி மறுபடியும் ஒரு ரீஎலெக்ஷன் வைப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஜென்டில்மேன், நீங்கள் நினச்சதான் கரெக்டு. இந்த 2 ஆப்ஷனுமே தப்பு. அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது நான் ஒரு ஒன்றும் தெரியாத மண்ணு. ஸோ அதனால் நோட்டாவை பற்றி ஒரு 4 வடக்கு வீடியோஸ், ஒரு 2 ஆர்டிக்கல் இதெல்லாம் படிச்சுட்டு சில பல இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். இவர் முயற்சியை பாராட்டி ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் காப்பி தான் தெரியுது, மூடிக்கிட்டு லைக் போடுங்கடா. கண்டென்ட் எடுத்துட்டு வரேன்ல. சரி, ஸ்டேஜ் 1, ஓகே. பேக்லேருந்து வருவோம், எல்லாமே முதல்ல ஆரம்பிப்போம். இது நோட்டை எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க, என்னது அப்படின்ட்டு, ஓகேங்களா? ஒரு வேளை எலெக்ஷன் வச்சுட்டாங்க, உங்களுக்கு எலெக்ஷன் வந்து பிடிக்கல, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் ஓட்டு போட்டால் தானே அப்படின்னு நீங்கள் என்னவீங்க? நோ, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதே நீ சொல்கிற, சரி ஓட்டு போடணும். போயிட்டு நோட்டான்னு ஒரு பட்டன் இருக்கணும், அதை அமுக்குனீங்கன்னா உங்களோட ரிஜெக்ஷனை தெரிவிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். ஆனாலும் ஒரு டீகேப் கொடுத்துட்டேன், ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து நோட்டா பட்டன்ன்ற கான்செப்டே இருந்தில்ல. 2013-14 வரைக்கும். நீங்கள் நினைக்கலாம் இந்தியா தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கும் நோட், ஏன்னா டெமோக்ரஸி கண்ட்ரி, இது அது நீங்கள் நினைக்கலாம். ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்லை, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். ஆனால் ஆக்சுவலாக இந்தியா வந்து 14th கண்ட்ரி, ஃபர்ஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி வந்து நம்ம பங்களாதேஷ்காரன். ஆனால் ஃபர்ஸ்ட் நோட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்துட்டு ஃப்ரான்ஸுக்காரன். அவன் தான் எப்போ பண்ணான்? 2008 பண்ணியிருக்கான். நம்ம ஏஷியாவில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பங்களாதேஷ்காரன். அவன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணது. அதுக்கப்புறம் தான் அவனை பார்த்து 12 கண்ட்ரி வந்த பிறகு நம்ம 14th கண்ட்ரியாக உள்ள வந்தோம் இதை எடுத்துகிட்டு, ஓகே. நோட்டா வை நெக்ஸ்ட் சாப்டர் 2 போடுறேன். Why was Nota introduced? There are 2 problems, ஓகேங்களா? ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு எலெக்ஷனில் நிற்கிற ஒரு மனுஷன் எப்படியாப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கணும்? ஒரு கிரிமினலாக இருந்தால் ஓகேவா? இல்லை, கிரிமினலாக இருக்கக்கூடாது. ஆனால் இல்லை இருக்கு எங்களுக்கு அதை பத்தி ஓகேங்களா? இருக்கு. ஆமாம்,
ஒரு பொலிட்டிக்ஸில் எலெக்ஷனில் நிற்கிறவங்க கிரிமினலாக இருக்கலாம். ஆனால் கிரிமினலாக இருக்கலான்றதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. ஆக்சுவலாக கோர்ட்டு டிசைட் பண்ணி அவன் கிரிமினல் அப்படின்னு சொல்கிறதும் கிரிமினல் சார்ஜஸ் இருக்கிறதும் ரெண்டும் வேறு வேறு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு எலெக்ஷனில் நிற்கிறேன். நான் எலெக்ஷனில் நிற்கிறப்போ என் மேலே வந்துட்டு எதிர்க்கட்சி ஆளுங்க வந்துட்டு வேணும்னு சும்மாவே என் மேலே கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் வந்துட்டு எத்தனை கேஸ்னால் போடலாம், என் மேலே ஒரு 100 கிரிமினல் கேஸ் கூட இருக்கலாம். ஆனால் அன்டில் அண்ட் அன்லெஸ் நான் கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட் ஜட்ஜ் வந்துட்டு இல்லை இவருக்கு வந்துட்டு தீர்ப்பு கொடுத்தாச்சு, இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொன்னாங்க சொல்கிற வரைக்கும் நான் வந்து எலெக்ஷனில் நிற்கலாம். அது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல அப்படின்னா எலெக்ஷனில் நிற்கலாம். ப்ரூவ் பண்ணிட்டா நான் வந்து எலெக்ஷனில் நிற்க முடியாது. ஆனால் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் கிரிமினலாக ஆனாலும் இப்போ வந்துட்டு நான் போயிட்டேன், நான் ஏதோ ஒரு கேஸ் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு 10 வருஷம் வந்துட்டு நான் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10 வருஷம் இருக்கணும் அப்படின்னா இப்போ வந்து 10 வருஷம் இருக்கணும்னா நான் 10 வருஷம் ஜெயில் காலத்தை கழிச்சு ப்ளஸ் இன்னொரு 6 இயர்ஸ் அடிஷ்னலாக வெயிட் பண்ணி 10 + 6 16 17th இயர் வந்துட்டு நான் வந்து எலெக்ஷனில் நிற்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஃபெசிலிட்டின்றீங்க, ஓகே, இந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குப்பா, பார்த்துக்க. யாரா எலெக்ஷனில் நிற்கிறதா இருந்தால் பார்த்துக்கங்க. ஓகே, அக்கார்டிங் டு அசோசியேட்டிவ் இருங்கப்பா இப்போ படிக்கிறேன். அக்கார்டிங் டு அசோசியேட்டிவ் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஓட சர்வே படி பார்த்தா அது ஓகே, சர்வே படி பார்த்தா bracket according to reform it's a non-profitable organization. Okay 2014 Lok Sabha election 30% winners had okay 2014 la 30% of the winners of elections had criminal records ஓகேங்களா வச்சுக்கோங்க, criminal records. And in 2019 and 2019 வர்றதுக்குள்ள it become 43%. ஓகேங்களா, 43% ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ இன்க்ரிமெண்ட் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வை இட் வாஸ் இம்ப்ளிமெண்டட்னா அந்த வைக்கு தான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். சரி, இப்போ செகண்ட், ஓகேங்களா, எல்லாருக்கும் தெரியும் ரைட் டு ஓட்டுன்றது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட், அது இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ரைட் நாட் டு ஓட்டுன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோட்டா இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரிஜெக்ஷன் தெரிவிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜெக்ஷன் தெரிவிக்கலாம் எப்படின்னா, எப்படின்னா நம்ம எலெக்ஷன் நடக்கும், எலெக்ஷனுக்கு போனோம், அங்கே போய் எனக்கு யாரையுமே பிடிக்கல அப்படின்னா எல்லாரும் முன்னாடியும் ஒரு ஃபார்ம் 49-0ன்ற ஃபார்மை வாங்கி சைன் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுக்கணும். அங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பான், எங்கே ஓட்டு போட்டு அங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு பிறகு இந்த ப்ரொசஸ் எல்லாம் ஒரு மண்ணு சீக்ரெட்டும் இருக்காது, எல்லாரும் முன்னாடி தான் நடக்கும் இது ஆக்சுவலாக. ஓகேங்களா, இது நினச்சா ஒரு பழமொழி ஒரு நினைப்பது, உன்னை யாராவது அந்த ஃபார்ம் வாங்குறத பார்த்தா அவன் ஒன்றும் ஓத்தான் சும்மா சொன்னேன். ஆனால் ஒரு சீக்ரெசி எதுவும் இல்லாத மாதிரி இருக்கும், அது போடுறப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம வந்துட்டு சீக்ரெசியாக இதனால 2 விஷயம் பிளாக் ஆகுது. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஓப்பனில் பண்ணுறதுனால ஒரு நம்மளோட கான்ஸ்டியூஷனில் 2 விஷயம் வந்துட்டு முரண்படுது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்னது அப்படின்னா, ரீப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இது வந்துட்டு ஆப்போஸ் பண்ணுது, முரண்படுது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ தட் ஓட்டர்ஸ் வந்துட்டு அவங்களோட ரிஜெக்ஷன் தெரிவிக்கிறப்போ யாருக்கும் தெரியாமல் சேஃபாக தெரிவிச்சுட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இனிமேல் நம்ம வந்துட்டு பாக்ஸில் வந்துட்டு நம்ம இவி மிஷினில் வந்துட்டு நாட் டு ஓட் நோட்டா அப்படின்ட்டு ஒரு பட்டனை வைக்கலாம். ஸோ தட் அங்கே யாருக்கும் தெரியாமல் கான்ஸ்பிரசியோட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இதுதான் இப்படி தான் நோட்டா வந்து உள்ளே வந்துச்சு. ஓகேங்களா, இப்போ ஆக்சுவலான கொஷின், நோட்டா வந்து மெஜாரிட்டி வந்தால் என்ன நடக்கும்? ஒரு மண்ணும் நடக்காதப்பா. இவ்வளோ நேரம் கதையாக பேசுறது வேஸ்ட்டு தான். ஆக்சுவலாக ஒன்றுமே நடக்காது. ஆக்சுவலாக இப்போ அந்த 100 பேரில் வந்துட்டு 60 பேர் நோட்டாக்கு ஓட்டு போட்டாங்களா,
60 பேர் நோட்டாக்கு ஓட்டு போட்டாலும் 60 பேர் அந்த 60 ஓட்டை அப்படியே சைடுக்காக வச்சுக்கிட்டு அந்த ராஜகோபாலனுக்கு 25 ஓட்டு வந்துச்சுல, அடுத்த டாப்ல யார் இருக்காங்களோ ராஜகோபால் தான் வின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலே என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நோட்டாக்கு வந்துட்டு பவர் உன் கையில் கொடுத்தும் பவர் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. உனக்கே காண்டாச்சா? 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ பார்த்ததுக்கே உனக்கு இவ்வளோ காண்டாச்சு. நான் 3 வீடியோ 2 ஆர்டிக்கல் படித்தேன் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அதனால கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு கேளுங்கப்பா. சர்க்குலரில் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நோட்டா வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு மட்டும்தான். அது எந்த ஒரு ஃபைனல் ரிசல்ட்டில் வந்துட்டு அது இம்பேக்ட் கொடுக்காது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் உங்கள்கிட்ட பவர் இருந்தும் பவர் இல்லாத மாதிரி. ஓகே, இப்போ ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வருவோம். இந்த ரூல்ஸ் எல்லாம் இப்போ நோட்டாக்கு இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா, ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக கூட மறுபடியும் ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸ் போட்டிருக்கு. ஆக்சுவலி மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நோட்டாக்கு எந்த பவருமே இல்லையா, அப்புறம் எதுக்கு வச்சிருக்கீங்க, அதுக்கு தான் பவர் கொடுங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் பவர் கொடுத்தா இதில் ஒரு சிக்கல் இருக்குது. அங்கே ஒரு சிக்கல் இருக்குது ஆக்சுவலாக. அதான் அங்கே தான் பிரச்சனையே. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ நீ வந்து என்ன அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோட்டாக்கு வந்துட்டு மெஜாரிட்டி வந்துருச்சு. என்னென்ன பண்ணலாம், நீ என்னென்ன பண்ண முடியும்? ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரெண்டு ஐடியா சொல்கிறேன். எலெக்ஷனில் நிற்கிற நோட்டாக்கு மெஜாரிட்டி ஓட்டு வந்துச்சுன்னா ரீஎலெக்ஷன் வைக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ரீஎலெக்ஷன் வைக்கணும். அப்புறம் நின்ன கேண்டிடேட்ஸை வந்துட்டு மாற்றிட்டு ரீஎலெக்ஷன் வைக்கணும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்துட்டு வச்சுட்டீங்க, ரீஎலெக்ஷன் வச்சாச்சு. ஆனால் வந்துட்டு அடுத்த வாட்டி ஃபஸ்ட் டைம் நோட்டா வந்து மெஜாரிட்டி வந்துருச்சு. இப்போ ஸோ நெக்ஸ்ட் டைம் ரீஎலெக்ஷன் வச்சுட்டீங்க. மறுபடியும் அந்த கட்சிக்காரனுங்க யார் புதுசாக ஆளுங்க கொண்டு வந்தாங்களே அவங்களே நிறைய பேர் பிடிக்கல. அப்போ மறுபடியும் ஒரு ரீஎலெக்ஷன் வைக்கணும். இந்த மாதிரி எத்தனை ரீஎலெக்ஷன் வந்துட்டு வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் அஃபோர்ட் பண்ணணும். நீங்கள் வந்து எத்தனை ரீஎலெக்ஷனுக்கு நீங்கள் போய் எலெக்ஷனில் ஓட்டு போடுவீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு பிட் ஸ்டாப் நம்மளுக்கு, கைண்ட் ஆஃப் நம்மளுக்கு ஒரு பிளாக். நெக்ஸ்ட் வந்துட்டு நோட்டாக்கு மெஜாரிட்டி ஓட்டு வந்துருச்சு அப்படின்னா, யார் நின்றுருக்காங்களா கேண்டிடேட்டு, அந்த கேண்டிடேட்டை வந்துட்டு எலிமினேட் பண்ணிடணும். அவங்க வந்து மறுபடியும் வந்துட்டு இப்போ போட்டியில் வந்து போட்டி போடவே கூடாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் இது ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஓகேன்னு சொல்லலாம். நானும் ஓகேன்னு தான் சொன்னேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் ஆர்டிக்கல்லாம் படிச்ச பிறகு கொஞ்சம் புரிஞ்சுது. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா பெரிய முகங்கள் அவங்க எல்லாம் பிளாக் ஆனால் பரவாயில்ல. பட் ஆனால் சின்ன பசங்க, இப்போ நம்மள மாதிரி யங்ஸ்டர் வந்துட்டு இன்னும் பொலிட்டிக்ஸில் வரணும் அப்படின்னு நினச்சி புதுசாக வந்தாங்கன்னா அவங்க மூஞ்சில் அவங்கள பிடிக்கல அப்படின்னு எல்லாரும் நோட்டா போட்டுருவாங்க. அதனால இவங்களும் பிளாக் ஆயிடுறாங்க. அங்கே இப்போ நான் நிற்கிறேன், நீ நிற்கிற, நீ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ வந்து பிளாக் ஆயிடுற. நான் இந்த மாதிரி யங் பிளட்டை வந்துட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணுற மாதிரி போயிடுச்சு. முன்னாடி நிற்கணும்னு அவனுக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்காது. இதனால தான் அந்த செகண்ட் ஆப்ஷனும் ஒரு மாதிரி ட்ராப் பண்ணிட்டாங்க, பிளாக் ஆகிடுது. ஸோ அதனால தான் நோட்டா வந்துட்டு இன்ன வரைக்குமே பவர் இல்லாத மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு எதனா சொல்லலாம், என்னை பற்றியும் சொல்லலாம். எப்படியும் சொல்லுவீங்கன்னு தெரியும். ஃபஸ்ட்டு வீடியோ இது. கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதுவும் போடுங்க. அது கூட சேர்த்து நோட்டாக்கு இந்த மாதிரி பவர் கொடுத்தா எந்த பவர் கொடுக்கலாம் அப்படின்றது கரெக்டாக உங்களுக்கு என்ன நாலேஜ் எதனா இருந்துச்சுன்னா அதை வந்து பகிர்ந்துக்கங்க. பிகாஸ் வி ஆர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் which we have to lead. ஓகேங்களா, கொஞ்சம் சென்சிபிளாக திங்க் பண்ணி போட்டுருங்க. ஓகே, சைனிங் ஆஃப். பை. இந்த வீடியோவை பார்த்து 15 நிமிஷம் வேஸ்ட் பண்ணது பதில் என் ஏரியாவில் எனக்கு யார் நல்லது பண்ணுவா அப்படின்னு யோசிச்சிருந்தாலே நோட்டாக்கு பதில் அவனுக்கு ஓட்டு போட்டு வந்துக்கலாம்.